கொடைக்கானலில் ஒரு வாரமாக பெய்த மழையால் குடிநீர் விநியோகம் மீண்டும் துவங்கியுள்ளது. குழு வானிலையால் பயணிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தொடர் மழையால் மனோரத்னம் அணையின் நீர்மட்டம் 6 அடியாக உயர்ந்துள்ளது. இதனால் நேற்று முதல் குடிநீர் விநியோகம் துவங்கியுள்ளது. மேலும் எலிவால் அருவி, பியர்சோழா அருவி, பாம்பார் அருவி, வெள்ளி நீர்வீழ்ச்சி உள்ளிட்ட அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இந்த குழு வானிலையால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நாங்கள் கரூர்லேருந்து கொடைக்கானல் சுற்றி பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். இப்போ 1 வீக்காக நல்லா மழை பெஞ்சிட்ருக்கனால எல்லா ஃபால்ஸ்லேயும் தண்ணி நல்லா வருது. நல்ல கிளைமேட் நல்லா இருக்குது, கூலிங்காக நல்லா ஜில்னஸாக இருக்குது. நாங்கள் 2 டேஸாக இங்கே தங்கியிருக்கோம். நல்லா என்ஜாய் பண்ணுறோம். நல்லா இருக்குது, சுற்றி பார்க்க எல்லா ஃபால்ஸ்லேயும் தண்ணி வருது, நல்லா என்ஜாய் பண்ணுறோம். இதனிடையே கொடைக்கானல் வத்தலக்குண்டு இடையிலான பிரதான சாலையில் தொடர் மழையின் காரணமாக மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. மண் சரிவில் சிக்கி மின்கம்பங்கள் சேதமடைந்துள்ளதால் சில்வர் ஃபால்ஸ் பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதியே இருளில் மூழ்கியுள்ளது. ஆண்டுதோறும் ஏப்ரல் மே மாதங்களில் கோடை சீசனில் நடக்கவுள்ள ஊட்டி தாவரவியல் மலர் கண்காட்சிக்காக 15,000 மலர் தொட்டிகளில் நாற்றுகள் நடப்பட்டிருந்தன. இதில் 5,000 வெளிநாட்டு மலர்கள் பூத்து குலுங்கியுள்ளன. சுற்றுலா பயணிகளை கவர கண்ணாடி மாளிகையும் தயார் நிலையில் உள்ளது.